அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாமே திருக்குறள் எங்கள் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமண சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அது எங்கள் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க திருக்குறளில் பல உதாரணங்களை காட்டுறாங்க. இதில் இந்த 2வது திருக்குறளில் பார்ப்போம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதுதான் திருக்குறள். இந்த திருக்குறளில் சொல்லப்படக்கூடிய பொறிவாயில் ஐந்தவித்தான் என்ற அந்த வார்த்தை சமண சமயத்தில் குறிப்பிடுது அப்படின்னு சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. இது எப்படி குறிப்பிடுது அப்படின்னு பார்ப்போம். கடவுள் என்ற ஒரு கோட்பாட்டை சமண சமயம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தையும் உயிர்களையும் படைத்தது கடவுள் என்ற கோட்பாட்டை அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை. இந்த உலகத்தில் உயிர்கள் பிறக்குது, கர்ம வினையால் பிறகுது. அந்த கர்ம வினைகளை கழித்து முக்தி என்ற மோட்சம் என்று சொல்லப்படக்கூடிய வீடு பேர் என்று சொல்லக்கூடிய பரிநிர்வாண நிலையை அடையுது. இத்தகைய ஒரு நிலையை அடைஞ்சால் தான் ஒரு மனிதன் முழுமையடைவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனுஷன் ஒருத்தர் பிறக்கிறாங்க. பிறந்து கர்ம வினைகளை கழித்து கடவுளாகவே மாறுற நிலையில் இருக்கிறவங்கள தான் சமண சமயத்தின் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கர்ம வினைகளை கழித்து கடவுளாகவே மாறியவர்களைத்தான் சமண சமயத்தின் தெய்வம், அதாவது அருக கடவுள், அதாவது தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மனுஷன் பிறக்கிறான். அவனுக்கு ஐம்புலன்கள் இருக்குது. அவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெய்வாய் கண் மூக்கு செவி. அந்த ஐம்புலன்கள் வழியாக வெளிப்படக்கூடியவை பஞ்ச தன் மாத்திரைகள், அழுத்தம் ஒளி சுவை மனம். இந்த ஐம்புலன்கள் வழியாக வெளிப்படக்கூடிய அந்த பஞ்சதன் மாத்திரையை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதன் மூலம் கர்ம வினைகள் எழாத வண்ணம் நம்ம செய்யலாம். இன்னொன்று என்னென்னா, அதை இது மாதிரி பண்ணுற காரணத்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் கழியும். இதுதான் அதனுடைய முக்கியமான கோட்பாடாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு விதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த விதையை மண்ணில் போட்டால் முளைக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த விதையில் உயிர் சக்தி இருக்கும். விதையில் உயிர் சக்தி இருக்கிற வரைக்கும் தான் அது முளைக்கும். உயிர் சக்தி இல்லைன்னா அது முளைக்காது. இப்போ அந்த விதையை எடுத்து ஒரு நெருப்பு மூட்டி ஒரு சட்டியில் போட்டு நல்லா அவிச்சிட்டோம் அப்படின்னா, அதை கொண்டு போய் புதைச்சா விதை முளைக்காது. ஏன் அப்படின்னா, அதில் இருக்கிற உயிர் சக்தி போயிடும். அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் பிறந்தான் அப்படின்னா, அவன்கிட்ட அவனுடைய உயிரில் கர்ம வினைகள் பதிந்து இருந்ததுன்னா அவனுக்கு அடுத்த பிறவின்றது ஒன்று இருக்கும். பிறவியாக எடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த கர்ம வினை கழிஞ்சிடுச்சே அப்படின்னா அவனுக்கு பிறவி என்பது அது கிடையாது. அதை தான் இந்த திருக்குறள் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறிவாயில் அப்படின்னா ஐம்புலன்கள், அதுதான் பொறிவாயில் சொன்ன ஐம்புலன்கள் வழியாக வெளிப்படக்கூடியது. வாயில் அப்படின்னாலே போயிட்டு வர்றது தானே வாயில்ன்றது. அதனால் பொறிவாயில்னா ஐம்புலன்களுடைய வாயில் வழியாக வெளிப்படக்கூடிய 5 அவித்தான், அந்த பஞ்சதந்திர மாதிரிகளை முறைப்படுத்தி நெறிப்படுத்துகிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, சமண சமயத்தின் தெய்வம் என்று சொல்லப்படக்கூடிய அருகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அருக தெய்வம் என்று சொல்லப்படக்கூடிய தீர்த்தங்கரர்கள் தான் பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. இப்போது பொறிவாயில் ஐந்தவித்தான்னா இத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த தீர்த்தங்கரர்களை நாம் பின்பற்றணும் அப்படின்னா, நாமளும் நம்ம கர்ம வினைகளை கழித்து இரவா நிலையை அடைந்து முக்தி என்ற மோட்ச நிலையை அடையலாம் அப்படின்றது தான் இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் அப்படின்னு சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்றது சமண சமயத்தின் தெய்வமான அருக கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய தீர்த்தங்கரரை குறிப்பிடுற காரணத்தால் திருக்குறள் சமண சமய நூல் அப்படின்றது சொல்லலாம் அப்படின்னு சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். நன்றி, வணக்கம்.